ஸோ ஆயில் வணக்கம் மக்கள், இது தமிழ்ன்ற இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் கண்டென்ட் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை, புதுசாக லான்ச் ஆன ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் 350 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஆன்டிசிபேட்டடான பைக்கு அண்ட் நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு தேங்க்ஸ் டு SVR ராயல் என்ஃபீல்டு ஹைதராபாத். ஸோ ஓகே, இந்த வண்டி ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இதனால அது 350Xோட காப்பி மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா ஓகே, ஆனால் 350X தான், ஆனால் அப்கிரேடாக ஆனால் 350X மாதிரி தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ பின்னாடி பார்க்கையில் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஓவரால் இம்ப்ரெஷன் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில். ஸோ பின்னாடி பார்த்தா உங்களுக்கு ஒரு பைக் மாதிரி தான் இருக்குது, UM கமாண்டோ மாதிரி. அண்ட் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி டிஆரில் தந்திருக்காங்க. நடுவில் வந்து அலஜன் நினைக்கிறேன், ரைட்? இது கூட LED கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நல்லா LED கொடுத்துருக்காங்க. அண்ட் சுற்றி ஒரு ரிங் டிஆர்எல் மாதிரி கொடுத்துருக்காங்க, நடுவில் LED. பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் குட் திங். அண்டு அப்புறம் பார்த்தா இந்த கலர் ஃபஸ்ட் டைம் டியூல் டர்ன் கலர் கொடுத்துருக்காங்க தண்டர்பர்டில், ஐ மீன் ராயல் என்ஃபீல்டில் இந்த மாதிரி க்ரூசர் பைக்ஸில். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீல்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி டயர் வந்து 140 செக்ஷன் கொடுத்துருக்காங்க, பெருசாக இருக்குது. தட்ஸ் வெரி குட் திங். அண்ட் டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைம் இன் ராயல் என்ஃபீல்டு, டைமண்ட் கட் அலாய்ஸு. அண்ட் ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன் சொல்லையில் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வண்டியை பார்த்த உடனே பிடிச்சதுக்கு காரணமே இந்த டிஸ்பிளே தான். ஸோ இதில் வந்து நீங்கள் கூகுள் மேப்ஸ் எல்லாம் பார்க்கலாம், பட் இது வந்து ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது. பட் வந்து ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் கால்ஸ் வந்தாலாம் இங்கே காமிக்காது. ஸோ அது ஒரு இது. அப்புறம் ஈகோ கியரு அந்த மாதிரி பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இது. ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி டீடைல் ரிவ்யூ. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் நம்ம வண்டி லுக்ஸ்லேருந்து போவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபஸ்ட்டு. ஓகே, இது பார்த்திங்கன்னா அனலாக் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து 160 km வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 100 miles per வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட் கொடுத்துருக்காங்க, ரைட்டு. அண்ட் செக் இன்ஜின் லைட், நியூட்ரல், பேட்ரி லைட்டு. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெட்ரோல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிற காஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட் டு சேஞ்சஸ். ஓகே, இங்கே இருக்க பட்டனு. ஸோ இங்கெல்லாம் எதுவுமே பட்டன் இல்லை, மோட் பட்டன்ஸு இதோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடோமீட்டர், ட்ரிப் A, ட்ரிப் B ஓடோவுக்கு மாறுது. இது எப்படி மாற்றினா எனக்கு தெரியல சத்தியமாக. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசிட்டோம். ஸோ இதெல்லாம் மாறாது, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். கீழே இருக்கிறது மட்டும் மாறும், அதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரம் பேசுகிற மாதிரி இருக்குது, ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டியை. ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு டெஸ்ட் டே ஓட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கஸ்டமர் கூட தான் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்டி கலர் LCD டிஸ்பிளே. இதுக்கான கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு நல்ல ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் இந்த வண்டியை உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க, எங்கே போகிறாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ராயல் என்ஃபீல்டு. ஸோ ஓகே, தட்ஸ் அ குட் ஸ்டெப் அஹெட். அண்ட் இது பிளிங்க் ஆகுது காரணம் நான் வந்து ஆன்லைன் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகான USB இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்ப்ரிங் கூட இருக்குது. ஸோ இது கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ பிரில்லியன்ட் ஐடியா. ராயல் என்ஃபீல்டில் இந்த வாட்டி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி நெக்ஸ்ட் இன்ஜினுக்கு போகலாம். இன்ஜின் பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் சிலிண்டர் 350cc இன்ஜினு. இதோட மேக்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 20 horsepower தரும், 27 Nm டார்க்கு. அந்த நல்ல புல் இருக்குது, ப்ளஸ் இந்த டார்க் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா லோ கியர்ஸில் கூட நல்லா பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து சூப்பர் நோவா கலர்னு சொல்லுவாங்க. சூப்பர் நோவா கலரில் பார்த்திங்கன்னா 2 இது வரும், அண்ட் மெட்டாலிக் எக்ஸாஸ்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது ஃபயர் பால் எடிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டெல்லார் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னு பார்த்திங்கன்னா ஸ்டெல்லார் தான், ஏன்னா அது வந்து கிளாசிக்காக நல்லா இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஹெட்லைட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹெட்லைட் வந்து LED DRL கொடுத்துருக்காங்க, சுற்றி ரிங்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டி ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஹெட்லைட் எரியும். அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அந்த ரிஃப்ளெக்டர் கப் கொடுத்துருக்காங்க, தட்ஸ் சூப்பர். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பராக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் அந்த மெட்டல் பார்ட்ஸு, அந்த என்ன சொல்கிறது, அந்த சின்ன விஷயங்கள்லாம் தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கா பார்க்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வண்டி உட்காந்த உடனே எனக்கு வந்து பழைய தண்டர்பர்ட் அந்த 2012, 9, 8 அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பார் இருக்குது. அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஃபுட் பொசிஷன் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஸ்விட்ச் கியர் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு சின்ஸ் 1901 இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை ஆன் பண்ணுறது எப்படின்னா, இப்படி ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு நல்லா லோகோ வருது.
எல்லாமே வருது. பில்ட் வித் கூகுள்னு கூட வந்துச்சு. வாவ், எவ்வளோ பேட்டரி இருக்குது எல்லாமே காட்டுது. ஸோ ஓகே, எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி தள்ளிட்டு ஸோ நல்லா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். ஏன்னா இது வந்து செக்மெண்ட்லேயே இப்போ தான் நல்லா ஒரு ஸ்விட்ச் கியர்ஸ்னால் ரொம்பவே யூனிக்கான ஸ்விட்ச் கியர்ஸ்னால் இது கொடுத்துருக்காங்க. அண்டு வண்டி நவுத்த ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ மீன் வெயிட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்விட்ச் கியர்ஸ், இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் எந்த வண்டியிலும் இல்லை. அண்ட் ஹெட்லைட் அந்த ஸ்விட்ச் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அசார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஹிமாலயன்லலாம் வந்துட்டு இருக்குது இப்போது. அதே மாதிரி மீட்டியாரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இங்கே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இல்லை, ஏன்னா அது வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆர்என் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆர்என் ஆஸ் யூஷுவல் ராயல் என்ஃபீல்டு ஆர்என் தான், நல்லாவே கணீர்னு இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஸ்டிஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, மீடியமாக அழகாக இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டியூவல் சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா வேலை செய்யுது. இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இந்த ஆஃப் ரோட் ட்ராக்கில் தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் பில்லியன் உட்காந்துட்டு இருந்தேன். என்னோடய பில்லியன் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. பின்னாடி பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரர் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. பின்னாடி டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது பெரிய இது கொடுத்துருக்காங்க டிஸ்க்கு கம்பேர்ட் டு பழைய மாடல் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படி இருக்குது, ரொம்பவே பெருசாக இருக்க மாதிரி ஃபீல். அண்ட் பின்னாடி வந்து இப்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டியில் ரெண்டுமே டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்திருக்காங்க. லைக் டாமினரில் வர மாதிரி இப்போது இது டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்திருக்காங்க. அண்டு இதோட டயர் பார்த்திங்கன்னா இது வந்து 140 செக்ஷன். அப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் ஒரு பெரிய டயர் கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டில், ரொம்பவே பெருமையாக இருக்குது. அண்ட் 140 செக்ஷன் ஓகே, பட் எனக்கு சிஎட் டயர் கொடுத்துருக்காங்க. இதோட grip எப்படி இருக்குன்னு எனக்கு இன்னுமே தெரியல. இது வந்து 140/70 17 இன்ச் ரிம்மு. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் சிஎட் டயர் தான், சிஎட் ஜூம் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது டயர் பேர், டயர் வேரியன்ட் நேம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 100/19 இன்ச் ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ரிம்மு ஃப்ரண்ட்டு, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ். அண்ட் இது வந்து நான் ஷார்ட் டேர்மில் நான் உங்களுக்கு ஸ்பீடாக சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் மிஸ் ஆகுது. ஸோ ஓகே, இந்த கலர் ஆப்ஷனில் பார்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த டியூவல் டோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்ஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பால் எடிஷனில் நார்மலாக ராயல் என்ஃபீல்டு எழுதியிருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்டெல்டார் இதில் மட்டும்தான் ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி லோகோ வரும். எனக்கு ஃபோட்டோவில் பார்க்கையில் இந்த லோகோ பிடிக்கல, ஆனால் நேரில் நல்லா இருக்குது. மீட்டியார்ன்றது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே கிளியர் கோட் அடிச்சிருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டியெல்லாம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்கிறதுனால அதிகமாக எதுவும் தெரில. அண்ட் இதோட இது பார்த்திங்கன்னா இன்டர்செப்டாரோட சைடு பேக் மாதிரியே இருக்குது, அந்த கிளச் கேஸு நல்லாவே இருக்குது. இது வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் குட். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் தான், ஏன்னா டூரிங்க்கு எடுத்துகிட்டு போக ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இப்போது நல்லாவே குவாலிட்டியான கேன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பூஜெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, பூவெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த கேன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கிளச்சு இந்த இதெல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ மீன் பிரேக்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, கிளச்சும் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சீட் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பேக் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது. ஸோ நல்லாவே அது நல்ல ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த லைட்டிங் செக்மெண்ட்டு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா இது வந்து ரொம்பவே ராயல் என்ஃபீல்டில் இல்லாத விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து போட்ட மாதிரி இருக்குது. அது பின்னாடி சஸ்பென்ஷன்லாம் நல்ல காமனாக தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நான் ரொம்ப ஐ மீன் உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஓட்டி பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ ஓட்டி பார்க்கலாம். பின்னாடி என் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கான். ஓகே, கீழே சென்சார்லாம் தெரியுது சைட் ஸ்டாண்டில். ஓகே, வில் கோ. ரொம்பவே லோ ரைடர் மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஆஃப் ரோட் டெஸ்ட் பண்ணலாம். ரைட்டில் பார்த்திங்கன்னா நல்ல இது இருக்குது, வியூ இருக்குது. ஓகே, இப்போ எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகுது. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் தெரியல. ஜஸ்ட்டு மேலே கீழே சும்மா போகிற மாதிரி தான் இருக்குது. எந்த வித பாடி வைப்ரேஷனும் இல்லை எனக்கு. இந்த வண்டியில் புது டிரைவ் ஷாஃப்ட் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஷாஃப்ட்டோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆக்சுவலி அது வந்து வண்டியோட வைப்ரேஷனை ரொம்பவே கம்மி பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஒரு வைப்ரேஷனும் தெரில எனக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ரிவ் பண்ணேன் வண்டியை, ஆனாலும் வைப்ரேஷன் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வைப்ரேஷன் ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வெரி குட் ஸ்டெப் டேக்கன் பை ராயல் என்ஃபீல்ட். ஸோ நம்ம ஆக்சிலரேஷன் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் கியரில் இருந்தேன், இப்போ தேர்ட் கியர். நல்லாவே போகுது வண்டி. எவ்ரிதிங் இஸ் டூயிங் குட். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நிறைய ஃபில் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்காது. பிரேக்கிங் கூட நல்லா இருக்குது, ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. ராயல் என்ஃபீல்டில் இப்போது கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மியாக கொடுத்துருக்காங்க.
கணீர் ரொம்பவே இதுக்கு முன்னாடியில் கணீர்னு இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கார் ஆரன் மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பைக் ஆரன் மாதிரி தெரியாது இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஆரன் உங்களுக்கு தெரியும் கேட்கும். கியர் ஷிஃப்ட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பள்ளத்தில் போகும்போது தெரியவே இல்லை. ஒரு நல்ல பைக்குன்னு சொல்லுவேன். இதோட இந்த வண்டி வந்து எக்ஸ் ஷோரூம் பார்த்தீங்கன்னா 1,75,000 வரும். இது ரேட்டுக்கு இந்த வண்டி வர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வர்த்துன்னு சொல்லுவேன். ராயல் என்ஃபீல்டில் ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் மேல் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ராயல் என்ஃபீல்டு SVR. இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இவங்க தான் எனக்கு வண்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் SVR மோட்டார்ஸ். பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் எதுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்லலைன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுது, டிஸ்ட்ரிக்ட்டு தான். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு எக்ஸ் ஷோரூம் மட்டும் சொல்கிறேன். இது வந்து 1,75,000. இந்த 1,75,000க்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே நல்ல லோடட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி ஷேப்ஸு, சஸ்பென்ஷன்ஸு, அதோட ஃபீச்சரிஸ்டிக் வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டியை. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்த்தான பைக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகுங்க. அண்ட் இனி நிறைய கண்டென்ட்ஸ் வரும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். நிறையவே பைக்ஸ் இங்கே தான் ஃபஸ்ட்டு வரும். So okay guys, thank you for watching. Stay tuned for new videos. Signing off, Tamil Rider Ganesh. Bye.